வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 21 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் ஆஸ் ஆன் March 31, 2007. ஓகே பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஷேர் கேபிட்டல் அதில் பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஷேர்ஸ் இருக்குது. 10,000 ஷேர்ஸ் 100 ஈச்னு சொல்லியிருக்காங்க. 5,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 100 ஈச் 5 lakh. கேபிட்டல் ரிசர்வ் 1 lakh. Security premium 1 lakh, general reserve 2 lakh, profit and loss account 1 lakh, current liability 10 lakh. Okay, fixed asset irukku 22 lakh, current asset 8 lakh. The preference shares are to be redeemed at 10% premium. Fresh issue of equity shares is to be made to the extent required under the Companies Act for the purpose of this redemption. ஓகே ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது எக்ஸ்டென்ட் ரெக்வயர்டு அப்படின்னா நம்ம தேவைப்படுற அளவுக்கு மட்டும் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே எந்த ஆக்ட் படினா கம்பெனிஸ் ஆக்ட் படி. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், த ஷார்ட் ஃபால் இன் ஃபண்ட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப்டர் யூட்டிலைசிங் த ப்ரொசீட்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆர் டு பி மெட் பை டேக்கிங் அ பேங்க் லோன். அதாவது இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஓகே அந்த ஷார்ட் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அதை பேங்க் லோன் மூலமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே அதாவது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை. கரண்ட் அசென்ட்னு 8 lakh கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கா அப்படின்றது தெரியல. அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ தவிர்த்து வேறு உங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுறத நம்ம எதுலேருந்து எடுத்துக்கலாமா? பேங்க் லோன் மூலமாக ரைஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஷோ ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட். எஸ் இப்போ இந்த ப்ராப்ளம் போடலாமா? ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்டென்ட் ரெக்வயர்டு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ யூட்டிலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம அந்த மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எவ்வளோ பாருங்களேன், 10%. ஓகே இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 5 lakh இருக்குது. 5 lakhல 10% போட்டோம் அப்படின்னா 50,000. ஓகே அப்போ அந்த 50,000 நமக்கு ப்ரீமியம் அட்ஜஸ்ட் பண்ண இருக்கான்னு பாருங்கள். இங்கே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பாருங்கள் 1 lakh இருக்குது. அப்போ சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் வெறும் 50,000 தான். நமக்கு இங்கே 1 lakh செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது. அப்போ சஃபிஷியண்ட்டாக நம்மக்கிட்ட ப்ரீமியம் இருக்கிறதுனால நம்ம அந்த மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்ற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே அது இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நம்ம ப்ரீமியம் தேவைப்படுறது ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஜாஸ்தி இருக்குது அண்ட் அவைலபிள் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷ் இஷ்யூ இத்தனை ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை, அத்தனை ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த எக்ஸ்டென்ட் ரெக்வயர்ட் மினிமம் அமௌண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லும் பொழுது நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா கூடாதா அப்படின்றத செக் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்னென்னா அவைலபிள் ப்ரீமியம் செக்யூரிட்டி ப்ரீமியம் இருக்குது இல்லையா, அது நம்மளோட ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை விட ஜாஸ்தி இருக்கணும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா செக்யூரிட்டி ப்ரீமியம் 1 lakh, நமக்கு தேவைப்படுற ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஜஸ்ட் 50,000 தான். ஓகேவா? எஸ் இப்போ நம்ம போடலாம் நார்மலாக எப்போயும் போடுற மாதிரியே. எஸ் இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ இருக்குது ரிசர்வ்லாம் அப்படின்னா ஜென்ரல் ரிசர்வ் ஒரு 2 lakh இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு 1 lakh இருக்குது. நமக்கு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 5 lakh. அப்போ மொத்தம் 3 lakh நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்போ 3 lakh போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 lakh நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக. பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 lakh. ஓகே ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம டியூ என்ட்ரி எழுதலாம். ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 5 lakh ப்ளஸ் ப்ரீமியம் ஒரு 10% பார்த்தோன்னா 5,50,000. ஓகேவா? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஓகே இப்போ முதல்ல ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை ரைட் ஆஃப் பண்ணலாம். அதுக்கு இந்த செக்யூரிட்டி ப்ரீமியமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் 50,000 பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு எதை யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஜென்ரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸும். இது ஒரு 2 lakh ப்ளஸ் 1 lakh பார்த்திங்கன்னா மொத்தம் 3 lakh rupees. ஓகே எஸ் இப்போ நம்ம பே பண்ணலாமா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ பே பண்ணணும்? 5,50,000 பே பண்ணணும்.
அப்போ நம்ம பே பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டு பேங்க் 5,50,000 5,50,000. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து நம்மக்கிட்ட ஃபண்டு இல்லை. ஆக்சுவலாக இங்கே வந்து பேங்க் பேலன்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்மக்கிட்ட 2 lakh இருக்குது. நமக்கு தேவை எவ்வளவு அப்படின்னா 5,50,000. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது 2 lakh தான். ஸோ இந்த 3,50,000 தான் இங்கே சொல்லியிருக்காங்க பேங்க் லோன் மூலமாக அரேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு. அப்போ பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன் 3,50,000 நம்ம பேங்க் லோன் வாங்கியிருக்கோம். புரியுதா எதுக்காக எப்படி இந்த அமௌண்ட் கேல்குலேட் பண்ணணுன்ட்டு? அதாவது நம்மக்கிட்ட அவைலபிள் என்ன பேங்க் அப்படின்னா பேலன்ஸ் 2 lakh இருக்குது. நம்ம கொடுக்க வேண்டியது 5,50,000. அப்போ அந்த எக்ஸ்டென்ட் எவ்வளோ தேவை அப்படின்னா 3,50,000 நமக்கு தேவைப்படுது. அதனால் இதை பேங்க் லோன் மூலமாக ரைஸ் பண்ணியாச்சு. ஓகே, எஸ். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல், ஆர்டினரி ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஆல்ரெடி 10 lakh இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ 2 lakh பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 lakh. ஓகே, இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னா இந்த கேபிட்டல் ரிசர்வ் வரும். அண்ட் இந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் 1 lakhல நம்ம 50,000 தான் பே பண்ணணும் இல்லையா, ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன். அப்போ பேலன்ஸ் 50,000 வரும். ஓகே, பாருங்கள், செக்யூரிட்டி ப்ரீமியம் பேலன்ஸ் 50,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் ரிசர்வ் போட்டாச்சு 1 lakh. இப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து 3 lakh. அதை போட்டுக்கலாம். இந்த ஜென்ரல் ரிசர்வும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வராது. ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ அது போயிடுச்சுன்னா இது எவ்வளோ பாருங்கள், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 4,50,000. ஓகேவா. இப்போ வந்து தேர்ட் நான் கரண்ட் லயபிலிட்டி இங்கே இருக்குது. அது என்னென்னா நம்ம இப்போ ரைஸ் பண்ண பேங்க் லோன் எவ்வளோ ரைஸ் பண்ணோம், 3,50,000 இல்லையா. அது வந்து நம்ம நோட் நம்பர் 3. இது வரைக்கும் இந்த நோட் நம்பர் 3 நம்ம பார்த்ததில்ல. இதில் பாருங்கள், நான் கரண்ட் லயபிலிட்டி நோட் நம்பர் 3ல் பேங்க் லோன் 3,50,000. அதுக்கப்புறம் கரண்ட் லயபிலிட்டி இங்கே இருக்குது 10 lakh. அதை போட்டுக்கலாம். ஓகேவா, எஸ். இப்போ 5 பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசட் 22 lakh. அதை போட்டுக்கலாம். அண்ட் இது கரண்ட் அசட்ஸ் 8 lakh. இதை நம்ம எதுவுமே பண்ணலை, யூஸ் பண்ணலை. பிகாஸ் இந்த கரண்ட் அசட்டில் என்னன்றது தெரியாது. அதனால் அந்த கரண்ட் அசட் அப்படியே தான் இருக்குது 8 lakh. ஸோ அதை போட்டாச்சு. ஓகே, இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் புரிஞ்சுது இல்லையா. இப்போ பேலன்ஸ் ஷீட் போடுவோமா. பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும், அந்த சேம் ஃபார்மேட் தான். ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 12 lakh rupees. அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4,50,000. ஸோ அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் கரண்ட் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3,50,000. அதையும் போட்டாச்சு. அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் பாருங்கள் 10 lakh rupees. அதை போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். லயபிலிட்டியோட டோட்டல் பாருங்கள், 12 lakh ப்ளஸ் 4,50,000 ப்ளஸ் 3,50,000 ப்ளஸ் 10 lakh, மொத்தம் 30 lakh வருது. ஓகேவா, எஸ். இப்போ அசட்ஸில் பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசட் எவ்வளோ இருக்குது, 22 lakh இருக்குது. அதுக்கப்புறம் நான் கரண்ட் அசட் கிடையாது, இன்டான்ஜிபிள் அசட் கிடையாது. ஸோ டேஷ் போட்டுடலாம். கரண்ட் அசட்ஸ் இருக்குது இல்லையா, எவ்வளோ பாருங்கள், 8 lakh. அந்த 8 lakh அப்படியே வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 30 lakh. ஓகே, இப்போ நம்ம லயபிலிட்டிஸும் அசட்ஸும் டேலி ஆகிடுச்சு. ஈஸியாக இருக்கு இல்லையா அந்த ப்ராப்ளம். ஓகே, இந்த மினிமம் இஷ்யூ அப்படின்னும்போது மட்டும் நம்ம அந்த பெரிய ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் அவைலபிள் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பாருங்கள். அண்ட் எவ்வளோ நம்ம ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் பே பண்ணணும். ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் செக்யூரிட்டி ப்ரீமியமை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம நார்மலாக போடுற மாதிரி போட்டுடலாம். ஒருவேளை நம்ம ப்ரீமியம் அவைலபிலிட்டியோட நம்மளோட ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெரிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் வர வீடியோவில் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்ட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ வில் செக் யுவர் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.